ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சைட் பை சைடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஒரு யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் செய்கிறேன். நான் என்றைக்கும் ப்ரெட் ஆம்லேட் வந்து செஞ்சதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாமே எடுத்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கின்னு அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 1, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு, பெப்பர், 4 முட்டை, அப்புறம் 4 பிரெட் ஸ்லைஸ் இது மட்டும் எடுத்து வச்சுக்கினேன். இந்த பக்கம் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு 4 முட்டையை வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா உப்பு, பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவு முட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதிலே வந்து சேர்த்திக்கலாம். இந்த பக்கம் சைட் பை சைடாக தவாவும் சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டர் போடணும். என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், அப்புறமா உப்பு, பெப்பர் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினேன். தோசை தவா வந்து சூடாயிட்டதுனால நான் நெய் ஊற்றிக்கினேன். இப்போ வந்து நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 4 வந்து பிரெட் ஸ்லைஸை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து இது வந்து இது பண்ணதும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால கொஞ்சம் வந்து எடுக்கும்போது பிச்சுட்டு வந்துடுச்சு. நீங்கள் 2வது டைம் செய்யும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறமா இதை வந்து நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். இப்போ அதிக அளவு சாப்பிட முடியலனாலையும் ஓரளவு நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. என் வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.